நாளைய தினம் வரக்கூடிய கிரகணம். ஸோ அந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பு என்ன நமக்கு தெரியுதா? சந்திர கிரகணத்தன்னு செய்யக்கூடாத செயல்கள் என்ன? சாப்பிடக்கூடாத விஷயமான இதுவரையில் நம்ம பார்த்திராத, நம்ம இது வரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத அளவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஐ திங்க் ஆன்மீக பரிகார சேனலில் சைனாக்கு இந்த தடவை ஒரு பெரிய இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த சித்திர வருட பிறப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை ராகு கேத்து சிம்மத்தில் வருவார், ராகு வந்து சனி வீட்டுக்கு வருவார். அப்போ இந்த சந்திரன் ராகு சூரியன் கேத்து இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை 18 வருடங்களுக்கு ஒரு முறை. பொதுவாகவே மேம் கிரகணம் அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், இத்தனை மணி நேரம் கிரக காலம். கிரகணம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கு, இல்லை ராத்திரி பிடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு மேம். வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் லூனார் எக்லிப்ஸ் தான் இது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீதியா, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் கிரகணத்துக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த மாதத்தில், அதாவது இந்த மாதம்னு சொல்கிறத விட நாளைய தினம் வரக்கூடிய கிரகணம். ஸோ அந்த சந்திர கிரகணத்தோட சிறப்பு என்ன நமக்கு தெரியுதா? சந்திர கிரகணத்தன்னு செய்யக்கூடாத செயல்கள் என்ன? சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் என்ன மேம்? ஆக்சுவலாக கிரகணம் இங்கே கிடையவே கிடையாது, அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அரேபியன் கண்ட்ரீஸ் இவங்களுக்கு தான் அந்த கிரகணம் வந்து இந்த வருஷம். அண்ட் அது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரொம்ப ஒரு ஷார்ட் 1 minute கிரகணம் தான் இது. ஸோ நமக்குமே நாளைக்கு காலையில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டைமுக்கு 9:42 to 9:43 தான். அதனால் இந்த கிரகணம் வந்து பெருசாக நம்ம பதட்டப்படுறதுக்கோ இல்லை நம்ம ஐயோ கோயில் போக முடியாது அந்த மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் வானத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது சந்திரனோட ராகு இருக்கார், சூரியனோட கேத்து இருக்கார். அப்போது இந்த வருடம் இந்த கிரகணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே கடந்த ஒரு 10 நாளாக இயற்கை சீற்றங்கள் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. அங்கங்கே மலைப்பிரதேசங்கள் நிறைய பாதிக்கப்படுது. அண்ட் ரொம்ப டிசாஸ்டர்ஸ் வந்து நம்ம நேத்தி பார்த்த நேபாள், டிபெட், சைனா பார்டரில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய, அதாவது மழை வந்து வெள்ளம் வரவே இல்லை பாருங்கள். இந்த 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 இயற்கை சீற்றம் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான, இதுவரையில் நம்ம பார்த்திராத, நம்ம இது வரைக்கும் பார்க்காத, கேள்விப்படாத அளவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஐ திங்க் ஆன்மீக பரிகார சேனலில் சைனாக்கு இந்த தடவை ஒரு பெரிய இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த சித்திர வருட பிறப்பு பலன்லேயும் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பலன்கள்லேயுமே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த தடவை மாஸ் டெத் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒரு வில்லேஜே அடிச்சுட்டு போயிடுச்சு, மக்கள் எல்லாம் அதில் அப்படியே வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த கிரகணத்தின் பொழுது நடந்த இந்த நிகழ்வு, இதனுடைய தாக்கம் நமக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஆகஸ்டில் தானே இருக்கோம். ஆமாம். இன்னும் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மந்தில் இந்த மாதிரியான பேரிடர்கள், ஒரு எர்த்குவேக்கில் வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு சூறாவளி, அந்த புயல்னால் அழிவு வரலாம். இப்போது கிரகணத்தினால நமக்கு தனிப்பட்ட பாதிப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக அளவில் இயற்கை சீற்றங்களும் இயற்கையினால் ஏற்படக்கூடிய அழிவுகள் நமக்கு இந்த வருடம் நிறையா இருக்குது. நம்ம எல்னினோ எஃபெக்ட் கூட பேசினோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்னினோனால் நடக்கக்கூடிய அழிவுகள். இன்னும் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் காலகட்டத்தில் நம்ம இறைவனை வணங்க தான் வேண்டும். இது மாதிரி நமக்கு நிறையா இன்னும் வராமல் இருக்கணும்னு. பட் இயற்கையில் வரக்கூடியதை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ நீங்கள்லாம் வந்து ஏதாவது நார்த்து சைடு பிளான் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா இப்போ போகிறது அவ்வளோ சேஃபும் இல்லை. ஜென்ரலாகவே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு காரணம் என்ன மேம்? ஏதாவது கிரக நிலை காரணமா? ஆமாம். அதாவதுமா 18 வருடங்களுக்கு ஒரு முறை ராகு கேத்து சிம்மத்தில் வருவார், ராகு வந்து சனி வீட்டுக்கு வருவார். அப்போ இந்த சந்திரன் ராகு சூரியன் கேத்து இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை 18 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். இப்போ குரு பகவானும் கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கார்.
சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரே நிலையில் கிரக நிலைகள் இருக்குது. செவ்வாய் சூரியன் நம்ம ஆடி மாதத்தில் பேசும்போது சொன்னோம், இந்த கிரக நிலைகள் ஒரே லைனப்பில் வந்து கிரக நிலைகள் இருக்குன்னு. இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும், 18 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும். அண்ட் எவ்ரி 100 இயர்ஸ், ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் இப்படிலாம் கணக்கு வைக்கும்பொழுது பூமியினுடைய அந்த ஆக்சஸ் இருக்குது இல்லையா, நம்ம சொல்கிறோம் ஈக்குவேட்டர் நம்ம வரைகிறோம் இல்லையா, இந்த பூமியினுடைய ஆக்சஸ் பாயிண்ட் வந்து மாறும். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டில் கிளேசியர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி வருது. அதாவது நடக்கக்கூடாத இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அதனால் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள், இந்த கிரக சேர்க்கைகளில் இத்தனை வருடங்கள் கழித்து ஒரு 70 வருடம் 100 வருடம் 1000 வருடம் இப்படி கணக்கு இருக்குது. இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரகங்களினுடைய லைனப்பில் வர்றது, இது எல்லாமே நிறைய பேரிடர்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேபாளில் அப்படியே அந்த ஃப்ளட்டு வந்து ஒரு வாஷ் அவுட் ஆகி போச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த அண்டம் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்தியா, நம்ம மேப்பில் வந்து வரைபடத்தில் இந்த இந்தியா பார்க்குறோம் இல்லையா, இந்த இந்தியா வந்து துண்டாக வந்தது தான். அப்போ ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆஃப்ரிக்கா மெடகாஸ்கர் இந்த மாதிரியெல்லாம் இவங்களோட அட்டாச் ஆகி இருந்தது இந்த கண்டம். அது அப்படியே காலப்போக்கில் நிறைய இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்து இது மாதிரி நம்ம இந்த இந்தியா இப்போ இருக்கக்கூடியது வந்து வந்திருக்கு. ஸோ முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நமக்கு மேலே இருக்கு இல்லையா, ஒரு மலையோடு சேர்ந்த அந்த ஹிமாலயன் ரீஜன், அதோடு சேர்ந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது, கீழே நமக்கு சுற்றி வர கடல் இருக்குது. இது அப்படியே உல்டாவாக இருந்தது ஒரு காலத்தில். அப்புறம் இது வந்து இப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கிரகணங்கள், இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் எல்லாம் உலக அளவில் பார்த்திங்கன்னா பூமியினுடைய அந்த சுழற்சி, பூமியினுடைய அந்த ஆக்சஸ், இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். பொதுவாகவே மேம் கிரகணம் அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், இத்தனை மணி நேரம் கிரக காலம். கிரகணம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கு, இல்லை ராத்திரி பிடிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மேம். வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் லூனார் எக்லிப்ஸ் தான் இது. அதுவும் ரொம்ப பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ். ஸோ எக்லிப்ஸ் வைஸ் பார்த்தோன்னா அது ஒன்றும் பெரிய நமக்கு பாதிப்பே கொடுக்காது. ஆனால் அது வந்து பூமியில் நடக்கக்கூடிய இந்த அதிர்வுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் கிரக சேர்க்கைகள்னால. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இப்போ 30 வருஷம் கழித்து தான் சனி மீனத்துக்கே வந்திருக்காரு. மாதிரி 12 வருஷம் கழித்து தான் இப்போ குரு வந்து கடகத்தில் வந்திருக்காரு. 18 வருஷம் கழித்து தான் கேது வந்து சிம்மத்தில் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து ஒரு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சனியிலேருந்து 5ஆம் பார்வையில் குரு உட்காந்துருக்கார், குருவிலேருந்து 9ஆம் பார்வையில் சனி இருக்கார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும்னு இருக்குது. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் பாதிப்புகள் வரும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1 மினிட் ஒரு கிரகணம் வந்திருக்கு? எத்தனை ஆண்டுகள் அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு சரியாக நினைவில்லை. பட் எனக்கு இப்போ எனக்கே 60 வயசு ஆகுது. இந்த என்னுடைய காலத்தில் நான் இந்த மாதிரி ஒரு 1 மினிட் கிரகணம் வந்து ரொம்ப நான் பார்க்கலை. நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான கிரகணம் நான் இது வரைக்கும் நானும் கேள்விப்படலை. இது ரொம்ப 1 மினிட் கிரகணம் தான் இது. ஸோ நம்ம எதுவும் பரிகாரங்கள் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிரகண காலத்தில் குழந்தை பிறக்கிறது இல்லையா, சந்திரன் ராகுவோடு இருக்குது, சூரியன் கேத்துவோடு இருக்குது, புதனோடு இருக்குது. அதில் உடல் உபாதைகள் இந்த பிறக்கிற குழந்தைங்களுக்கு வரும். என்ன டைம் பிறக்கிறது, என்ன லக்னம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ குழந்தைங்க இந்த நாளைக்கு பிறக்கிறாங்க இந்த கிரக அமைப்பில், ஏன்னா 3 நாள் அதே கிரக அமைப்பு தான் இருக்குது. அதனால் கிரக அமைப்பில் இந்த குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ உங்கள் குடும்ப ஜோசியத்தை போய் பார்த்து நீங்கள் பரிகாரம் என்னவோ கேட்டு பண்ணிக்கோ. ஓகே மேம். ஜென்ரலாக சமைக்கக்கூடாத உணவு இந்த கிரகணத்துலன்னா நீங்கள் எதெல்லாம் மேம் சொல்லுவீங்க? நமக்கு தான் கிரகணம், நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எது வேணாலும் சமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு அங்கே ஆமாம், இப்போ இல்லை கிரகணத்தில் வந்து சமைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. பட் எனிவே நமக்கு வந்து இப்போ நம்ம ஊர், நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை, இங்கே நம்ம சொன்னோம்னா தர்பையை வைப்போம், பழசை சாப்பிட மாட்டோம்.
இல்லையா? அப்போ அங்கே வந்து உங்களுக்கு அந்த வசதிகள்லாம் கிடையாது. எல்லாம் கேன்டு ஃபுட்டு தான் கிடைக்கிறது. ஃப்ரீசரில் வச்சு தான் இவங்க சாப்பிட்றாங்க. இவங்க எல்லாத்தையும் தூர போட்டுட்டு எல்லாத்தையும் புதுசாக எடுத்து சமைச்சது வாங்கி வச்சு சாப்பிட்ணும். கடையிலையும் எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த கிரகண கால விஷயங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் அவங்க கிரகணம் தெரிகிற இடங்களில் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அங்கே நான் விசாரித்ததில் இப்போ ஆவணி ஆவட்டம் இல்லையா, பூனல் மாற்றிக்கணும் இப்படிங்கும்போது அங்கே விசாரிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த பட்டாச்சாரெலாம் இங்கே ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால் நாங்கள் நார்மலாக காத்தால தானே ஆவணி ஆகட்டும், இது வந்து நைட்டு நேரம் தான் இந்த கிரகணம், அதனால் இங்கே ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களாம். ஓகே ஓகே. அதனால் அவங்க ஸ்பெஷல் கேர் எதுவும் இந்த கிரகணத்துக்கு கொடுக்கல. ஆமாம், நமக்கு வந்து அதான் நமக்கு வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னா நமக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம அரிசி தானம் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் இருந்ததுன்னா பச்சரிசி தானம் பண்ணலாம். அதே மாதிரி மட்டை தேங்காய் வந்து தானம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. கோயிலில் இருக்கக்கூடிய யானைக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் வாங்கி கொடுங்க. குளத்தில் இருக்கிற மீன்கள் இருந்தால் பொரி வந்து வாங்கி போடுங்க. இதெல்லாம் நல்ல பரிகாரங்கள். சிறப்பு மேம். எதுக்காக கேட்டேன்னா, இப்போ இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்ச காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகள் உலக அளவில் ஏற்படுது. நிறைய. ஸோ உலக நன்மைக்காக வேண்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் இல்லையா? ஆமாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அது நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து உங்களை பச்சரிசி தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி மட்டை தேங்காய் ரொம்ப விசேஷம். கோவில் யானைகளுக்கு நீங்கள் வந்து தேங்காய் வாங்கி கொடுங்க. குளங்களில் இருந்ததுன்னா மீன் இருந்ததுன்னா மீனுக்கு பொரியிடுங்க. எல்லாமே ரொம்ப விசேஷம்தான். சூப்பர் மேம். கிரகணத்தை பற்றி ரொம்ப ஒரு அருமையான பதிவாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் நிறைய இந்த யூடியூப்ஸ் பார்த்து ஒரு பயம் இருக்கும். அதுதான் கிரகணம் வருது அப்படின்ற. இங்கே தெரிஞ்சு இங்கே இருந்தாம்மா கோவில்லாம் சாத்துவா, நமக்கு இங்கே சொல்லுவா. இது கிடையாது, இந்த வருஷத்துக்கான கிரகணமே நமக்கு இங்கே எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா கிரகண காலத்தில் வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம பிரார்த்தனை பண்ணாமல் இருக்க வேண்டாம். உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அரிசி தானம் பண்ணுங்கள், பசுமாட்டு கொண்டு போய் கொடுங்க. மாதிரி மட்டை தேங்காய் தானம் பண்ணுங்கள். இப்போ சிவன் கோயிலில் இருக்கிற குளத்தில் மீன் இருக்கும், அதுக்கு பொரியிடுங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு விதமான பரிகாரங்கள். நிச்சயமாக மேம். ரொம்ப ஒரு சூப்பரான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம் கிரகணத்தை பற்றி. இது வரைக்கும் நம்மளோட வாழ்நாளில் பார்க்காத ஒரு கிரகணம், ஒரு 1 மினிட் கிரகணம் இந்த தடவை வருது. ஸோ நமக்கு தெரியல அப்படின்னாலும் அங்கே இருக்கிற பீப்புள் நல்லா இருக்கணும், உலகம் வந்து எதுவும் சேதமடையக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாம்மா. நல்ல தகவல் மேம். நன்றி. நன்றி மேம்.